தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தை ஒரு பொருளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது சம்மட்டி. எப்படி இந்த வேத வசனம் சம்மட்டியாக பயன்படுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்ததாக வேதவசனம் சொல்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாக மாறி என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்பொழுது எரேமியர் 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லியிருக்கிறது. என் வார்த்தை சம்மட்டியை போலும் அக்கினியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. இங்கே சம்மட்டி என்று சொல்லும் பொழுது ஆங்கில வேதாகமத்தில் சுத்தியல் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் தமிழ் வேதாகமத்திலே சரியாக சொல்லியிருக்கிறது சம்மட்டி என்று சொல்லி. சுத்தியலுக்கும் சம்மட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. சுத்தியல் என்று சாதாரணமாக சின்னதாக இருக்கும். சம்மட்டி என்று சொல்லும் பொழுது அதை விட பெரியதாக இருக்கும். பெரிய பெரிய பாறைகளிலே இந்த சம்மட்டியை வைத்துதான் கற்களை உடைத்து சிறிது சிறிதாக மாற்றுகிறார்கள். இதுதான் சம்மட்டி. இப்பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த வேத வசனம் ஒரு சம்மட்டியை போல பயன்படுகிறது என்று எவ்விதம் என்று நாம் பார்க்கலாம். அதாவது சங்கீத புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இவ்விதமாக ஒரு வசனம் சொல்கிறது. தேவன் நறுங்குண்டதும் நெருங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்பொழுதும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் கடினமானது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவாறு நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கிறதுனால் இது ஆண்டவருக்கு விரோதமாக அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவாறு காணப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம் கல்லான இருதயம் லகுவாக மாற வேண்டும், நெருங்குண்டதும் நொறுங்குண்டதுமாக மாற வேண்டும். அதுக்காக நம்முடைய இருதயம் இப்படி கடினமாக இருக்குது, கல்லாக இருக்குது, ஒருவனை படுக்க வச்சுட்டு அவனுடைய இருதயத்தை அந்த சம்மட்டியை வச்சு அடித்தா அது நொறுங்குண்டும் நறுங்குண்டதமாக மாறிடுமா? மாறாது. ஆனால் ஏதாவது ஒரு பொருளை சுத்தியலோ அல்லது சம்மட்டியோ வைத்து உடைத்தால் அது நொறுங்கும் அல்லது நெறிவு ஏற்படும். இதே மாதிரி தான் நம்முடைய இருதயம் நொறுங்குண்டதும் நெருங்குண்டதுமாக மாற வேண்டும் சொன்னால் தேவ வசனத்தினால்தான் முடியும். அதாவது தேவ வசனத்தை நாம் அனுதினமும் தியானிக்கும் போது சிந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயம் இவ்விதமாக மாறுகிறது. நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே கடினமாகத்தான் காணப்படும். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு விதமாக சொன்னார், கணவன் மனைவி ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். டைவர்ஸே பண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். உடனே இந்த பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேள்வி கேட்டாங்க. அதாவது நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுடைய இருதய கடினத்தினால தான் அவர் தள்ளிவிடலாம் என்று இவ்வாறு எழுதியிருக்கிறது, மற்றபடி தேவன் இணைத்ததை நீங்கள் பிரிக்கக்கூடாது என்று அவர் சொன்னார். இவ்விதமாக கல்லான இந்த இருதயம் லகுவாக மாறணும்னு சொன்னால் இந்த தேவ வசனத்தால் முடியும். அதுக்குத்தான் ஒரு சம்மட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது.